அட்ரஸிங் மோட்ஸ் ஆஃப் 8086 தான் பார்க்க போகிறோம். அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்ணுது, அதான் வந்து என்னது அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8086 வந்து 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட் அட்ரஸிங் மோட், ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், டைரக்ட் அட்ரஸிங் மோட், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், பேஸ்டு அட்ரஸிங் மோட், indexed addressing mode, based index addressing mode, based index with displacement addressing mode. So இந்த 8 type of addressing mode தான் வந்து 8086 வந்து சப்போர்ட் பண்ணுது. So immediate addressing mode என்னன்னு பார்க்கலாம். So in this type of addressing mode, data is a part of instruction itself. அதாவது டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா அது வந்து இமீடியட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், the move bx abcdh அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் abcdh அப்படின்றது ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து டேரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து என்னென்னா இமீடியட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மூவ் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். எங்கே மூவ் பண்ணுவோம்னா இந்த பிஎக்ஸ் அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டருக்கு வந்து என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேட்டாவை டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் என்னது இமீடியட் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஸோ டைரக்ட் அட்ரஸிங் மோட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்சல்யூட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, in this addressing mode the effective address of the memory location is directly present in the instruction. இங்கே வந்து டேட்டா இருக்கக்கூடிய அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை தான் என்ன பண்ணுவோம், இந்த ரிஜிஸ்டரில் வந்து மூவ் பண்ணுவோம். நம்ம இமீடியட் அட்ரஸிங் மோடில் என்ன பார்த்தோம், இங்கே வந்து என்ன இருந்துச்சு, ஒரு டேட்டா இருந்துச்சு. ஆனால் டைரக்ட் அட்ரஸிங் மோடில் அந்த டேட்டா இல்லாமல் டேட்டாவுடைய அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அந்த அட்ரஸ் வச்சு அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிஎக்ஸ் அப்படின்ற ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது அட்ரஸ். ஸோ அந்த டேட்டாவுடைய அட்ரஸ். ஸோ வந்து டேட்டாவுடைய அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதான் வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட் ஆர் அப்சல்யூட் அட்ரஸிங் மோடு. அடுத்து வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் என்னன்னு பார்க்கலாம். இன் திஸ் அட்ரஸிங் மோட் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ ரிஜிஸ்டர் அண்ட் இட்ஸ் ரெஃபர்ட் யூசிங் பர்டிகுலர் ரிஜிஸ்டர். ஸோ வந்து ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோராக இருக்க ரிஜிஸ்டர் கொடுத்துருவாங்க. அந்த ரிஜிஸ்டரை தான் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னா அந்த ஏஎக்ஸ் அப்படின்ற இன்னொரு ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த பிஎக்ஸ் அப்படின்ற ரிஜிஸ்டரில் ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா, அந்த டேட்டா வந்து நம்ம எங்கே மூவ் பண்ண போகிறோம், ஏஎக்ஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். அதான் காப்பீஸ் த கண்டென்ட் ஆஃப் த பிஎக்ஸ் ரிஜிஸ்டர் இன்டு தி ஏஎக்ஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎக்ஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து ஏஎக்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். இங்கே வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் என்ன கொடுத்துருவாங்க, ரிஜிஸ்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இமீடியட் அட்ரஸிங் மோட் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, டேட்டா இருந்துச்சு, ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க, ஒரு வேல்யூ. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட் என்ன பார்த்தோம், இங்கே வந்து அந்த டேட்டா கொடுக்காம அந்த டேட்டாவுடைய மெமரி லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க, அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த அட்ரஸ் வச்சு என்ன டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு நேரம் பார்த்து நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுவோம், சிஎக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கொடுத்துருவாங்க. அந்த ரிஜிஸ்டரில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை தான் நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம்னா இந்த ஏஎக்ஸுக்கு வந்து மூவ் பண்ணுவோம். டேட்டா இருக்கிற அட்ரஸை ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்டரை இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா அதான் வந்து என்னது ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடில் என்ன பார்த்தோம், இங்கே வந்து பிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ரிஜிஸ்டர் இருந்துச்சு. அந்த ரிஜிஸ்டரில் என்ன டேட்டா இருந்துச்சோ அதான் வந்து எங்கே மூவ் பண்ணோம், ஏஎக்ஸ்க்கு மூவ் பண்ணோம். ஆனால் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் இந்த ரிஜிஸ்டரில் என்ன இருக்குன்னா அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து என்னது ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். வெறும் ரிஜிஸ்டர் மட்டும் கொடுத்து அந்த ரிஜிஸ்டரில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் இன்டைரக்ட்னா அந்த ரிஜிஸ்டரில் அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்செட் அட்ரஸ்னால் பிஎக்ஸ் எஸ்ஐடிஐ. ஸோ வந்து பேஸ் ரிஜிஸ்டர், சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ், இதான் வந்து ஆஃப்செட் அட்ரஸ். இந்த ஆஃப்செட் அட்ரஸில் என்ன இருக்கும்னா அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவுடைய அட்ரஸ் வந்து எதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதான் வந்து என்னது ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட்டு பேஸ்டு அட்ரஸிங் மோட்னா என்னென்னு பார்க்கலாம். பேஸ்டு அட்ரஸிங் மோட்னா டேட்டா இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் வேல்யூவும் ப்ளஸ் அதோட ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதான் வந்து பேஸ்டு அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிஎக்ஸ் + 09 அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஒரு ரிஜிஸ்டர் டேட்டா ஸ்டோராக இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் ப்ளஸ் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த பிஎக்ஸ்ன்ற ரிஜிஸ்டர் அதோடைய அட்ரஸும் ஆஃப்செட் அட்ரஸும் ப்ளஸ் 9 டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட அட்ரஸும் வந்து ரெண்டு அட்ரஸையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதான் நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம்னா அந்த டிஎக்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து என்னது பேஸ்டு மோட். ஸோ வந்து இது வந்து பேஸ் ரிஜிஸ்டரில் நடக்கும், பேஸ்டு அட்ரஸிங் மோட். இதே இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் என்னென்னா இண்டெக்ஸ் ரிஜிஸ்டராக நடந்துச்சுன்னா அது வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரிஜிஸ்டர் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் என்னென்னு பார்க்கலாம். திஸ் மோட் இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் என்ன, இதில் பாருங்கள். ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா என்னென்னா
டேட்டா ஸ்டோராக இருக்க ரிஜிஸ்டரை இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இங்கே என்ன பண்ணுவோம், இந்த BX அப்படின்ற ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை தான் நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம், இந்த AX அப்படின்ற ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுவோம். அதான் வந்து என்னது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஸோ ரிஜிஸ்டர் இன்டேரக்ட் அட்ரஸிங் மோட் என்னென்னா, டேட்டா இருக்கிற அட்ரஸை வந்து ஒரு ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி அந்த ரிஜிஸ்டரை இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்டர் இன்டேரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே BX அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டரில் ஒரு டேட்டாவுடைய அட்ரஸ் ஸ்டோராக இருக்கும். ஸோ அதோட அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அட்ரஸை வந்து ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரிஜிஸ்டர் இன்டேரக்ட் அட்ரஸிங் மோட். நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த BX அப்படின்ற ரிஜிஸ்டரில் அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களே அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ, என்ன டேட்டா இருக்கோ அதுதான் நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம்னா அந்த AXக்கு வந்து மூவ் பண்ணுவோம். பேஸ்டு அட்ரஸிங் மோட்னா என்னென்னா, இங்கே வந்து என்ன இருக்கும்னா, ஒரு அட்ரஸ், அதாவது BX அப்படின்ற ஒரு ஆஃப்செட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் அதோட ஒரு 9 டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கும்ல ஒரு அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை தான் நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம், DXக்கு மூவ் பண்ணுவோம். அதாவது பேஸ்டு இண்டெக்ஸ் அட்ரஸிங்கில் ஒரு பேஸ் ரிஜிஸ்டரும் அதாவது இதோடைய ஆஃப்செட் அட்ரஸும் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பேஸ்ட் அட்ரஸிங் மோடு. இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் ரிஜிஸ்டருடைய ஆஃப்செட் அட்ரஸ் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ரிஜிஸ்டருடைய ஆஃப்செட் அட்ரஸ் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு. இங்கே என்ன பண்ணுவோம்னா, இந்த சோர்ஸ் இண்டெக்ஸ் இதோடைய ஆஃப்செட் அட்ரஸ் ப்ளஸ் 10 டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே 10 டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கும் போது ஒரு அட்ரஸ் கிடைக்கும் இல்லையா, இந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம், இந்த BXக்கு மூவ் பண்ணுவோம். அதான் வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. The offset of the operand is stored in one of the index register. ஸோ இங்கே வந்து அந்த ஆப்பரண்ட்டோடைய ஆஃப்செட் வந்து ஒரு இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும், ப்ளஸ் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்க முடியாத ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம், இந்த BX அப்படின்ற ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுவோம். அதான் வந்து என்னது இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டாவோட அட்ரஸ் ஸ்டோராக இருக்கிற பேஸ் ரிஜிஸ்டர், இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதான் வந்து பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் ரிஜிஸ்டர் இருக்குது, இங்கே வந்து ஒரு இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த 2 ரிஜிஸ்டருடைய அட்ரஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கும்ல, அந்த அட்ரஸில் எந்த டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து நம்ம எங்கே மூவ் பண்ணுவோம், இந்த DX அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து என்னது பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஸோ பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கும், ஒரு பேஸ் ரிஜிஸ்டர், ஒரு இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் இருக்கும். இந்த ரிஜிஸ்டரில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், டேட்டாவுடைய அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இன் திஸ் அட்ரஸிங் மோட் the operand data is computed by adding the content of the base register to the index register. ஸோ இந்த பேஸ் ரிஜிஸ்டர் இருக்க கண்டென்ட் ப்ளஸ் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் இருக்க கண்டென்ட் இந்த ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆப்பரண்ட்டோடைய டேட்டா ஆஃப்செட் கிடச்சிரும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ்டு வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோடு. அதாவது டேட்டாவோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கிற பேஸ் ரிஜிஸ்டர், இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் ப்ளஸ் இதோட ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல பேஸ் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர், அங்கே என்ன இருந்துச்சு, ஒரு பேஸ் ரிஜிஸ்டர், ஒரு இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் இருந்துச்சு. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருக்கும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பேஸ்டு வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் அட்ரஸிங் மோட் the operandோட ஆஃப்செட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இஸ் கம்ப்யூட்டட் பை ஆடிங் த பேஸ் ரிஜிஸ்டர் கண்டென்ட் ப்ளஸ் ஐன்றது இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் கண்டென்ட் ப்ளஸ் the 8 or 16 bit displacement. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது மூணு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை தான் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், இந்த AX அப்படின்ற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், BX அப்படின்ற ஒரு பேஸ் ரெஜிஸ்டர், SI அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் ப்ளஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மூணு ஆட் பண்ண ஒரு அட்ரஸ் கிடைக்கும்ல, அந்த அட்ரஸில் இருக்க டேட்டாவை தான் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், இந்த DX அப்படின்ற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து என்னது பேஸ்டு வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.